கொஞ்சம் முன்னாலவா. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. وقال رسول الله صلى الله عليه وسلم كل ما شئت والبس ما شئت ما اخطأتك اثنتان صرف ومخيلة أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் சாதனங்களையும் அல்லாஹ் இலேஷாக்கி தந்ததோடு நின்று விடாமல் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எந்த முறையில தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அழகான ஒரு வாழ்க்கையை நபிமார்களின் மூலமாக, ரசூல்மார்களின் மூலமாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு அறிமுகம் செய்து தந்திருக்கின்றான். கடைசியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தனிநபருடைய வாழ்க்கை எப்படி அமையணும், ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த முறையில் அமையணும், ஒரு சமூக வாழ்க்கை எந்த முறையில் அமையணும், ஒரு ஆட்சியாளன் அவன் எந்த முறையில் ஆட்சி செய்யணும், ஒரு விவசாயி அவனுடைய விவசாயம் எந்த முறையில, வியாபாரி அவனுடைய வியாபாரம் எந்த முறையில, அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல எங்களுக்கு செய்து காட்டியும் தந்திருக்கின்றார்கள். நாங்க பார்க்கலாம், நபி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தது ஒரு 23 வருஷம். அதாவது நபி பட்டம் கிடைத்து ஒரு 23 வருஷம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். மக்காவுல ஒரு 13 வருஷம், மதீனாவுல ஒரு 10 வருஷம். இந்த 23 வருஷத்துக்குள்ளால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுடைய அதிகமான பிரச்சனைகள் அதாவது பிரச்சனைகளுக்குரிய தீர்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பாருங்க, நபியுடைய காலத்துல மழை அதிகமான என்ன செய்யணும், அதற்கும் நபி அவங்க துஆ செஞ்சாங்க. மழையே இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டா அதற்கு என்ன செய்யணும், ஸலாத்துல் இஸ்திஸ்கா, நபி அவங்க மழை தேடி தொழக்கூடிய தொழுகையை தொழுதிக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், சூரிய கிரகணம் அடிப்படை ஏற்படுறதல்ல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒருக்க சூரிய கிரகணம் ஏற்படும், அல்லது 10-15 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திர கிரகணம் ஏற்படும். நபியுடைய அந்த 23 வருஷ கால எல்லைக்குள்ளால அல்லாஹ் மழையையும் அதிகமாக பெய்ய வச்சு, அப்படி நடந்தா என்ன செய்யணும், மழை இல்லாமல் பட்டினி பஞ்சம் வந்தா என்ன செய்யணும், சூரிய கிரகணம் ஏற்பட்டா என்ன செய்யணும், சந்திர கிரகணம் ஏற்பட்டா என்ன செய்யணும். அந்த 23 வருஷ வாழ்க்கைக்குள்ளால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல பிரச்சனைகளுக்குரிய தீர்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக தந்து விட்டான். அதுல நபி அவர்கள் ஒரு ஆண் எப்படி வாழணும் அதையும் நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பெண் எந்த முறையில வாழணும் அதையும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஆணுடைய ஆடை அது எந்த முறையில் அமையணும் அதையும் நபி அவர்கள் விளக்கி இருக்குகின்றார்கள். ஒரு பெண்ணுடைய ஆடை எந்த முறையில் அமையணும் அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்குகின்றார்கள். இஸ்லாத்துல பெண்களை பற்றி சொன்ன மாதிரி வேற எந்த மதத்திலையும் அந்த அளவுக்கு சொல்லப்படல. குர்ஆன்ல ஒரு இடத்துல வருது, பெண்கள் ஆடை மாற்றக்கூடிய அந்த 3 நேரத்தை பற்றி கூட குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். பெண்கள் அந்த 3 நேரம் தான் ஆடைகளை மாற்றுவாங்க. அதிகாலை வேலையில, பகலில் அவர்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னால, இரவுல தூங்கக்கூடிய வேலையில பெண்களுடைய ஆடைகள் மாற்றக்கூடிய நேரத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். குறிப்பிடுவதற்குரிய காரணம் என்ன, அந்த நேரத்துல யாரும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது,
செல்லக்கூடாது, சிறுவர்கள் அடிமைகள் இருந்தா பரவாயில்லை, வேறு யாரும் செல்லக்கூடாது என்று கூறக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய அதிகமான விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் நபி அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளிலேயும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுல முதலாவது நாங்க ஆடை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சிலர் சொல்ற மாதிரி